கொண்டு திடமனதாக இருப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சபைக்கு என்ன வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன வேண்டும் என்றால், நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது உறுதிதான். ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எது வேண்டும் என்றால், பலன் கொண்டு திடமனதாக இருப்பது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிதான சூழ்நிலை என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பலன் கொண்டு திடமனதாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு திடமனதை, ஒரு தைரியத்தை நாம் செய்ய வேண்டும், நான் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்று யோசுவாவுக்கு 3வது முறை இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த வார்த்தையை பேசிட்டு போகும்போது எல்லாரும் போயிட்டாங்க. நான் கடந்து போகும்போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். நீ பலமாக அதை பிரசங்கம் பண்ணியா வாக்குத்தத்த ஆராதனையில் காலையில் அப்படின்னு கேட்டார். இல்லை ஆண்டவரேன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணேன். ஆமாம், நீ பலன் கொண்டு இருந்தியா அப்படின்னு கேட்டார். நான் ஆண்டவர்கிட்ட உடனே அடுத்த நாள் வந்து ஜெபிக்க வந்துட்டேன். அப்புறம் ஆண்டவர் என்னை பலப்படுத்துங்கன்னு. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறது. இந்த சபையை பார்க்குறோம், பெரிய வளர்ச்சி இல்லை தான், ஆனாலும் சபையில் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. யோசுவாவுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை இதை சொல்லுகிறதற்கு காரணம், அவனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் தருகிறார். அவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற போகிறார். அதை அவன்தான் பங்கிட்டு கொடுக்க போகிறான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை இதுவரை நடத்தி வந்ததை இப்போ ஐயா சொன்ன சாட்சியை கேட்டோம். இந்த இத்தனை வருடங்கள் 40 ஆண்டு காலங்கள் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளோ வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நமக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு, அதை நிறைவேற்றுகிறதை பார்ப்பதற்கு நம்ம இருதயம் பலன் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும், பலன் கொண்டு இருக்க வேண்டும். இந்த சபை சின்னது தான், ஆனால் நடத்துவதற்கு பலன் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் வரும்போது ஏன் இந்த இடத்துல போட்டாங்கன்னு கேள்வி இருந்தது. இப்போது ஆண்டவர் பலப்படுத்தின பிறகு இந்த இடத்துல சாதிக்க முடியும் என்கிற வைராக்கியம் இருக்கிறது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் அந்த பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும். ஒருவேளை ஊழியன் ஆகிய எனக்கு அந்த பலன் இல்லைனால், எனக்கு அந்த திடமனது இல்லை என்றால் இந்த சபைக்கு இருக்காது. இந்த சபைக்கு பலன் கொண்டு திடமனது இல்லைன்னா, தைரியம் இல்லைன்னா நம்மளுக்கும் அந்த தைரியம் இருக்காது. நம்ம எதையும் விசுவாசிக்க மாட்டோம், எதுக்கும் தைரியமாக ஜெபிக்க மாட்டோம், நம்ம வாழ்க்கை பின்னிட்டு போகும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பது உறுதிதான், ஆனால் பலன் கொண்டு திடமனதாய் நீ இருக்க வேண்டும், ஒரு தைரியம் இருக்க வேண்டும். பலன் கொண்டு என்று சொன்னால் முழுக்க 100% தேவனை சார்ந்திருப்பது தான் பலம். எது நம்ம வாழ்க்கையில் பலம்? என்னுடைய செல்வாக்கா, என்னுடைய பணமா, என்னுடைய திறமையா, என்னுடைய உயர்வா? நம்ம வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பலம் எதுவென்றால் முழுக்க நாம் தேவனை சார்ந்திருப்பது, எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்திருப்பது, தேவையிலே தேவனை சார்ந்திருப்பது, குழப்பத்தில் தேவனை சார்ந்திருப்பது, பிரச்சனையிலே தேவனை சார்ந்திருப்பது, சோர்விலே தேவனை சார்ந்திருப்பது. இப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் கர்த்தரை சார்ந்திருப்பான் என்றால் ஆண்டவர் அவனை நிச்சயமாய் அவனை ஆசீர்வதிப்பார். அவனுக்குள்ளதான் அந்த பலன் கொண்டு திடமனதை கர்த்தர் தருகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சபையை தந்திருக்கிறார், குடும்பத்தை தந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே அந்த பலம் இருக்க வேண்டும். தேவனை சார்ந்திருப்பேன், வேலை இல்லைனாலும் நான் தேவனை சார்ந்திருப்பேன். 6 மாத காலங்கள் ஊழியம் இல்லாமல் இருந்தது, ஆனாலும் மனுஷரை சார்ந்து அல்ல. ஒரு நபர் என்னிடத்துல வந்து சொன்னார், நீ வேலைக்கு போயிரு, பேசாமல் ஊழியம், உனக்கு லெட்ரு வரும்போது லெட்டர் வரட்டும், ஆனால் நீ வேலைக்கு போ, வீட்டில் சும்மா இருக்காத, வீட்டில் இந்த மாதிரி இருக்காத, கல்யாணம் வர பண்ணியிருக்கிற, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனால் நான் என்றைக்கு இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேனோ, நான் ஆண்டவரை தான் சார்ந்திருப்பேன் என்று ஒப்பு கொடுத்திருந்தேன். நான் அந்த 6 மாத காலமும் என் மனைவியோடு கர்த்தரை தான் சார்ந்திருந்தோம். அந்த சார்ந்திருந்தல் ஆண்டவர் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு பாஸ்டர் என்ற ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் பலன் கொண்டு இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கும்போது பலத்தோடு இருக்கிறது அல்ல. எல்லாம் வசதியாக இருக்கிறேன், நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல இடத்துல இருக்கிறேன், நல்ல ஊழியம் செய்கிறேன், அதில் இருக்கிற பலன் அல்ல. எதுவுமே இல்லைனாலும் அவன் இருதயம் பலன் கொண்டு இருக்கிறது தான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது. என்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவரே, ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதுதான் உன் வாழ்க்கையில் உண்டாகிருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிருக்கிற பலன். என் வாழ்க்கையில் பெரிய பணம் இல்லை,
ஆனாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன். அந்த தைரியம் தான் நமக்கு வேண்டும். பலன் கொண்டு திடமனதாக இருங்க. நீங்கள் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். வாழ்க்கையில் பெரிய ஊழியம் இல்லை, பலன் கொண்டு இருங்க, தைரியமாக இருங்க. போடுற போஸ்டரெல்லாம் பார்த்து எல்லாம் கேட்குறோம், இன்னும் எல்லாத்துலேயும் எல்லா கூட்டம் வருதா, எல்லா ஜபமும் இன்னும் போஸ்டராக வருது வாட்ஸ்அப்பில். பலன் கொண்டு இருக்கிறேன். ஆட்கள் வராங்களோ இல்லையோ, என் வேலையை செய்வதற்கு நான் பலன் கொண்டு இருக்கிறேன். நாங்கள் ஜெபத்துக்கு வரும்போது 3 பேர் தான் இருப்போம். ஆண்டவர் இந்த மாதிரி தேவ தூதர்களை யாராவது அனுப்புனா உண்டு ஜெபத்துக்கு. ஆனால் பலன் கொண்டு ஜெபிப்போம். அம்மா இருப்பாங்க, கேட்டு பாருங்கள். அந்த 1 மணி நேரம் ஜெபம் தூங்கிட்டு வந்து நடத்துகிற மாதிரி இருக்குமான்னு மட்டும் கேட்டுப்போம். அனல் பறக்கும். ஏற்கனவே இங்கே அனலாக இருக்கும், ஃபயராக இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் ஒரு அம்மா நடந்து போகும்போது நாங்கள் 3 பேர் தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க, ஏன் இப்படி கத்தி ஜெபம் பண்ணுறாங்க? எல்லா நாளும் ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில். பலன் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் பலன் கொண்டு இருப்பார். அந்த தைரியத்தை ஆண்டவர் தருவார். இல்லைன்னா அந்த தைரியம் இருக்காது. எதுக்கு அந்த அந்த அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வரலையாம்மா, நீங்கள் வந்துட்டீங்களாம்மா, நீ வந்துட்டியாம்மான்னு. நம்மளே உயர்வு வரல, ஒரு மேன்மை இல்லை, தைரியமாக இல்லைன்னா, ஏம்மா நீ வீட்டில் இருங்கம்மா, நானும் வீட்டில் இருக்கிறேன், வந்து என்னத்துக்கு ஜோம் பண்ணிக்கிட்டீங்க, என்ன நடக்க போகுது, யாரும்மா வரப்போகிறா? நம்ம தான் உட்காந்து இந்த அனலில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கணும். போய் உட்காருமா, வீட்டில் வேலையை பாருமா, நீ வீட்டு வேலையை செய்யன்னு சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ஆமென். ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய தைரியம் ஜனங்களை பார்த்து வருகிற தைரியம் அல்ல. ஸ்டேஜ் ஃபியர்னுவாங்க. ஸ்டேஜ் ஃபியர். முன்னாடி வந்தால் மக்களை பார்த்து பேசினா பயம். மக்களை பார்த்து பேசுகிறதுக்கு முன்பாகவே தனியாக செவுத்த பாச பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், தெரியுமா? மக்களை பார்த்து பேசுகிறது அது 2வது. அந்த உயர்வுலாம் அப்புறம். 4 செவுத்துக்குள்ளே ஒரு தைரியம் வேணும், தைரியமாக பிரசங்கிக்க. 4 செவுத்துக்குள்ளே ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்புறம் வந்து ஜெபத்தை நடத்தலாம். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு, வருகிறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபிக்கிறவனாக இருந்தேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு ஜெபம் நடத்துகிறவனாக மாறிட்டேன். இப்போ ஆண்டவர் ஒரு நாள் கேட்டார், நீ ஜெபிக்கிறியா ஜெபம் நடத்துறியா? நான் ஜெபம் நடத்துகிறவனாக மாறி. நீ ஜெபம் நடத்துகிற வேலையெல்லாம் செய்ய வேணாம், ஜெபிக்கிறவனாகவே இரு. அன்றைக்கி தான் மாறிட்டேன். இனிமேல் ஜெபம் நடத்துகிறத விட ஜெபிக்கிறவனா. 4 செவுத்துக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கணும். பாவம் செய்யக்கூடாது. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா என்னோடு இருக்கிறார். 4 செவுத்துக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கணும். ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். அந்த தைரியம்தான் இங்கே வந்து பேசுவதற்கெல்லாம் தைரியம் தரும். ஆமென். எனக்கு ப்ராக்டிஸ்லாம் தரலாம் ஆண்டவர். நான் சேப்பலில் எங்கள் காலேஜில் பிரசங்கம் பண்ணுறதுலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பாஸ்டராக அதுன்னு கேட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த நிலமை இருந்தது என் நிலமை. மைக்கை பிடிக்க தெரியாது, ஒன்றும் பிடிக்க தெரியாது. பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி போனாலே கிண்டல் பண்ணுவாங்க. இந்த தானியல் ஜெபிக்கிறவர் வந்துட்டார், இப்போ இவர் பண்ண போகிறார் பிரசங்கம் அக்கினியன். ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் ப்ராக்டிஸ்லாம் தரல. 4 செவுத்துக்குள்ளே ஒரு பலனை ஆண்டவர் தருவார். ஆமென். நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துறது ஒரு உயரத்தில் வைத்தல்ல, ஒரு மகிமைக்குள்ளே வைத்தல்ல. ஆமென். ஆசீர்வாதத்தை கொடுத்தல்ல, ஆசீர்வாதம் இல்லாமல், மகிமை இல்லாமல், கஷ்டத்தோடு கூட ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதில் தான் நம்ம பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும். இந்த காலை வேளையில் அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். சின்ன சபை தான் நம்மளுது, ஆனாலும் பலன் கொண்டு திடமனதாக இருங்க. உங்கள் கண்ணுக்கு இது சின்ன சபையை தரலாம், என் கண்ணுக்கு பால்கனியாக தான் தெரியும். ஆமென். ஆவிக்குரிய கண்ணுக்கு அது பெருசாக தான் தெரியும். ஆவிக்குரிய கண்ணுக்கு இது இன்னைக்கு காலையில் கூட ஜெபிக்கும் போது, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு உணர்வு, ஆண்டவரே ஒரு 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுற ஒரு அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க அப்படின்னு ஜபிக்கும் போது எனக்கே அது சிரிப்பு வந்தது. ஆனால் வந்து பார்த்தா இப்போ எண்ணி பார்த்தா எல்லாம் கம்மி தான் ஆட்கள், நிறைய சேர் காலியாக இருக்குது. ஆனால் காலையில் ஜெபம் பண்ணும்போது அந்த தைரியத்தை ஆண்டவர் தந்தார். துவண்டு போயிடவே கூடாது. நான் உங்களுக்கு ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிற உங்களுக்கு பலன் கொண்டு திடமனதாக இருக்க கர்த்தர் சொல்லுகிறார். கற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்திலேயோ சந்தோஷத்திலேயோ தைரியப்படுகிறதல்ல, பிரச்சனையை கண்டு அதை தவிர்ப்பதல்ல தைரியம். அவற்றை தேவனுடைய உதவியோடு மேற்கொள்ளணும். ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு பிரச்சனை வருது, உங்களை எப்படி ஆண்டவர் தைரியப்படுத்துவார்? அந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறதில்ல. அந்த பிரச்சனையில் தேவன் உதவி எப்படி வருகிறது, அந்த சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் அதை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே பிரச்சனை இருக்கும்,
ஆனால் பிரச்சனையிலே நீர் எனக்கு என்ன உதவி செய்கிறது. அந்த பிரச்சனையை என்னை விட்டு எடுத்து போடணும், போடவே மாட்டார். கடைசியாக நம்ம தான் என்ன சொல்லுவோம், எவ்வளவோ ஜெபம் பண்ண நடக்கலை, ஆண்டவர் பிரச்சனையும் மாற்றலை, ஒன்றும் அதை மாற்ற மாட்டார். பிரச்சனையில் எப்படி உதவி செய்வார் அந்த தைரியம், ஆண்டவரே தாவீதுக்கு அந்த தைரியம் இருந்தது. தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். ஒரு பெரிய ப்ராப்ளம் அவன் லைஃப்பில், அவன் வாழ்க்கையில், அவன் மனைவி, பிள்ளைகள், பொன் வெள்ளி எல்லாத்தையும் பிடித்து விட்டு போய்விட்டாங்க. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தது. நான் கர்த்தருக்குள் கண்ணை திடப்படுத்தி கொண்டான். பிரச்சனையை பார்த்து ஓடுகிறதில்ல, பிரச்சனையில் எனக்கு என்ன உதவி செய்கிறீங்க. கரண்ட் இல்லை, நானும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம் சபையாக. ஆனால் அதில் எனக்கு என்ன உதவி செய்கிறீங்க. நல்லா பாருங்கள், மைக்கு போட்டு ஃபேன் போட்டு இது பண்ண உதவி செஞ்சுருக்கிறாரு. அதான் கரண்டே இல்லாமல் கொடுக்கல, உதவி செய்கிறதுக்கு ஆட்களையாச்சும் கொடுக்க வச்சுருப்பார். அதுதான் ஆண்டவர். ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், சோர்ந்து போகவே விட மாட்டார். ஜெபம் பண்ணிகிட்டே இரு என்று சொல்லி. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனையில் நீங்கள் நம்பிக்கையாய் தைரியமாக இருக்க வேண்டும். பிரச்சனையிலே தேவனோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். 2 விதமான தைரியத்தை நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று மன ரீதியாய், இன்னொன்று சரீர ரீதியாய். மனதீரியாய் உங்களுக்கு ஒரு தைரியம் வேண்டும். மென்டலி நம்ம ஃபிசிக்கலியாக கூட தைரியமாக இருந்துருவோம், ஆனால் மென்டலியாக நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்க வேண்டும். சில வேளையில் பயம் இருக்கும், ஆனால் சரியான முடிவை அந்த இடத்துல எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இதுதான் மென்டலியான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர். நான் இதை எப்படி செய்ய போகிறேன், இது எனக்கு எப்படி கிடைக்க போகுது, இந்த பணம் எனக்கு எப்படி வரும், இது என்னால் எப்படி செய்ய முடியும், இது என்னால் முடியுமா, முடியாத ஒரு பயம். ஆனால் அந்த பயம் இருக்கும், ஆனால் அந்த பயத்தில் சரியான முடிவு எடுப்பதற்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவார். இதான் மன ரீதியான ஒரு தைரியம். குழப்பத்தை ஆண்டவர் தரமாட்டார். ஆப்ஷனல் வரும், ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் சரியான முடிவை ஆண்டவர் எடுக்க உதவி செய்வார். நான் சொல்லியிருக்கிறேன், எங்கள் தாத்தா ஒரு பிஷப் இசிஐ ஸ்தாபனத்தில், அவங்க அங்கி போட்டிருப்பாங்க. அவங்க என்னை கூப்பிட்டாங்க, நீ ஏஜியில் இருக்காத, இசிஐயில் வந்து சேர்ந்துரு, உனக்கு நான் ஊழியத்தை தரேன், சபை இருக்குது எல்லாம் சொல்லி. ஆப்ஷனில் இருக்கும், ஆனால் பயமும் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஊழியமும் இல்லை. பேசாமல் அவங்க சொல்கிற மாதிரி அங்கே போயிடலாம். இன்னொரு பாஸ்டர் கூப்பிட்டார், ஒரு 200 பேர் கொண்ட சபை இருக்குது, இண்டிபெண்டன்ட் சபை, போய் நடத்துறியான்னு கேட்டாங்க. ஆசையாக தான் இருக்குது. நான் எதுக்கு உங்கள் கிட்டலாம் வந்து இங்கே ஆட்களே இல்லாமல் உங்களை சம்பாதிக்கிறதுக்கு, இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரை கொடுத்துருக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனால தான் உங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறார் ஆண்டவர். இல்லைன்னா யாரையும் இங்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன். நினச்சி பாருங்கள், 200 பேர் கூட சபையோடு நான் நடத்திட்டு போக முடியும். ஆப்ஷனல் இருக்கும், ஆனால் சரியான முடிவெடுப்பதற்கு தேவன் தைரியப்படுத்துவார். ஆண்டவரே, அது எனக்கு நல்லது தான், அது என் வாழ்க்கைக்கு நல்லது தான், என் குடும்பத்துக்கு நல்லது தான், என் ஊழியத்துக்கு நல்லது தான், ஆனால் நான் சரியான முடிவெடுக்கணும். ஆண்டவர் சரியான முடிவெடுப்பதற்கு நம்மளை தைரியப்படுத்துவார். அந்த சூழ்நிலையில் தைரியப்படுத்துவார். அவர் சொல்லி சொல்லி பார்த்து இப்போ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார். அவர் கோச்சிக்கிட்டார். நீ என்ன அங்கே போய் ஏதோ ஒரு 10 பேரை வச்சுட்டு நடத்த போறியா, ஏஜில் வளர விட மாட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்க, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி இப்போ எதுலேயுமே கூப்பிட்றதில்ல. அவர் நான் சொல்லுகிறேன், சரியான முடிவு எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார், தைரியப்படுத்துவார். ஒரு நாள் செக்ஷன் மீட்டிங் போயிட்டு வரேன், ரொம்ப சோர்வாக இருந்தது. அந்த டைமில் யாருமே கிடையாது சபையில். நான் செக்ஷன் மீட்டிங் போயிட்டு வரேன். அப்போ என் கூட ஒருத்தர் வந்து பேசும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏன்டா டல்லாக இருக்கிற இப்படி கேட்கும்போது நான் சொன்னேன். அவர் சொன்னார், நான் வேறு ஒரு செக்ஷனுக்கு மாற போகிறேன், ஒரு சபை ஒன்று இருக்குது, நான் நடத்துகிற சபையை, நீ வேணால் பேசாமல் அதை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டார். நல்ல ஒரு பஸ்ஸு டிப்போ பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நல்ல சபை, நம்ம கீழ்கட்டளையில் இருக்குது. எனக்கு உடனே சரி பரவாயில்ல, இங்கே தான் ஆளே இல்லையே, ஆனால் ஒரே ஒரு ஆள் வந்தாங்க இந்த சபைக்கு, ஒரே ஒரு ஆள் தான். நானும் சரின்னு என் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு நான் வந்துட்டேன். நான் வண்டியில் வரும்போது ஆண்டவர் கேட்டேன், இந்த ஒரு நபரை விட்டுட்டு நீ போறியா, இந்த ஒரு நபரை நீ விட்டுட்டு போனால் அவங்களுக்கு யார் பாஸ்டர், இந்த ஒரு நபருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தானே நான் உன்னை கொண்டு வந்தேன், நீ இதெல்லாம் விட்டுட்டு அங்கே கடந்து போறியா, அந்த ஒரு நபருக்கு நீ யோசிக்கிற, அந்த ஒரு நபரை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், தூக்கி எறிஞ்சிட்டு போகிற முடியாது. அன்றைக்கி ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினார். ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி வண்டியில் வரும்போதே ஒப்பு கொடுத்தேன், இனி நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன், ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன். அன்றைக்கி ஒரு ஆண்டவர் என் இருதயத்தை பலன் கொண்டு திடமனதாக இருக்க உதவி செய்தார். அன்றைக்கி முடிவெடுத்தேன்,
சபையில் வராங்களோ வரலையோ இல்லை, என் வேலை கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை நிறைவேற்றணும். ஆண்டவரே என்னை தைரியப்படுத்தும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். யாரோ வரலப்பா, இவங்க வரல, சோர்வடையாத, அப்பவும் வல்லமையாய் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். உடல் ரீதியான தைரியம் இருக்க வேண்டும், சரீர பிரகாரமான தைரியம் இருக்க வேண்டும். நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன் தானியேல் சொல்லுகிறார். சரீர பிரகாரமான ஒரு தைரியம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு போக முடியும். உணவு காரியத்தில் ஒரு தைரியம் இருக்கணும், எனக்கும் அது இருக்கணும். நானும் இப்போ தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். உணவு காரியத்தில் நம்ம தைரியமாக இருக்க வேண்டும். இதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் நம் உடலை பாதுகாப்பது ரொம்ப அவசியம். பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறதற்கு உடலும் ரொம்ப முக்கியம். ஆவியிலே இருப்பேன், ஆவியிலே தான் ஜெபம் பண்ணுவேன், என் சரீரத்தை பாதுகாக்க மாட்டேன் இல்லை. தானியேல் தன்னுடைய சரீரத்தையும் கவனமாய் பாதுகாத்தான். அந்த சரீரத்துக்கும் அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால் நம்ம சரீரத்தை பேணி பாதுகாக்கிறதும் அவசியம்தான். எதற்காக? கர்த்தருக்காக உழைப்பதற்காக, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றும் அழகு போட்டிக்கு போக போகிறதில்ல, நம்ம ஒன்றும் இதுக்கெல்லாம் போக போகிறதில்ல. ஆண்டவருக்காக வேலை செய்ய போகிறோம், அதுக்கு ஒரு ஃபிட்னஸ் வேணும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறோம், அதுக்கு நமக்கு ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும். அதனால் ஆண்டவருக்காக பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு உங்கள் சரீரத்தையும் நாம் கட்டுப்படுத்தி நாம் கவனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இது எல்லாம் பலன் கொண்டு திடமனதாக இருக்க நான் உங்களுக்கு இதை பற்றி ஏன் பலன் கொண்டு திடமனதை குறித்து தான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை சந்திக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே நம்மளை சந்திக்கும். ஆமென். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழியத்தின் முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். சகரியா எலிசபெத்தினுடைய சம்பவம் பலன் கொண்டு திடமனதா இருப்பதற்கு அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான காலத்தில் அப்படி இருக்க என்று சொல்லப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தது என்றால், எலிசபெத் மலடியாக இருக்கிறாள், அவனுடைய மனைவி மலடியாக இருக்கிறாள். அப்படி இருக்க அவர்களுக்கு பிள்ளை இல்லை. அப்படி இருக்க அவர்கள் வயது சென்றவர்களாக இருக்க, அப்படி இருக்கும் பொழுது ஆசாரிய முறைமையின் வேலையை செய்வதற்கு இவன் பேரில் சீட்டு விழுகிறது. இவன் இந்த புருஷன் பேரில் சீட்டு விழுகிறது. இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வது சீட்டு குலுக்கி போடுவார்கள். 7 நாள் இந்த வேலையை செய்யணும். அந்த ஆசாரியன் வீட்டை விட்டு மனைவியை விட்டு வந்து 7 நாள் அந்த காலத்திலே வேலை செய்யணும். இவன் மனைவியும் பிள்ளையும் பிள்ளை கிடையாது, மனைவியை விட்டுட்டு வரணும். நல்லா நினச்சி பாருங்கள். மனைவி பிள்ளை இல்லாமல் இருக்கிறா, மலடியாக இருக்கிறா, வயதானவளாக இருக்கிறா. இவன் தான் குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் இவன் பேரில் ஒரு சீட்டை போட்டிருக்கிறார். கர்த்தர் இவன் பேரில் ஒரு சீட்டை போட்டு இவனை கொண்டு வந்திருக்கிறார். தேவ சித்தம் நிறைவேற அப்படி இருந்தாலும் கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு சில வேலையிலே சீட்டு நம்ம பேரில் விழும். ஆமென். நம்ம நினைப்போம், தனியாக இருக்கிறேனே. ஆமென். எலிசபெத் எனக்கு தெரிஞ்சு நினைத்து இருக்கலாம், நீர் இப்போ போக வேண்டுமா? உமக்கே வயதாகி விட்டது, நீ போய் கோயிலில் நீ போய் ஆசாரிப்பு கூட இருக்கிற தூபம் காட்ட வேண்டுமா? இப்போ இந்த வேலை உனக்கு வேண்டுமா? எலிசபெத் கேட்டிருக்கலாம், நான் தனிமையில் இருக்கிறேன், மலடியாக இருக்கிறேன், என்னை விட்டுட்டு போறியே, 7 நாள் நான் எப்படி இருக்க போகிறேன்? 2 நாள் 3 நாள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போனாலே விளைய கேட்பேன், எப்படி நான் பிள்ளைய வச்சுட்டு இருப்பேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அங்கே என்ன பெரிய அப்படி என்ன பெரிய மீட்டிங், அது ஒரு பெரிய மீட்டிங். ஆனால் சகரியாவுடைய வாழ்க்கை அப்படி இருக்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்கு? அப்படி இருக்கிறதா? மலடியாக இருக்கிற, செயல்பட முடியாத ஒரு நிலை, ஆசீர்வாதம் தடையாக இருக்கிற ஒரு நிலை, இதெல்லாம் அப்படி இருக்க உடல் ரீதியான மன அழுத்தம் எலிசபெத்துக்குள்ளே இருக்கிறது. பிள்ளை இல்லை இத்தனை காலமாய், மன அழுத்தம் இருக்கிறது, மைண்ட் ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு? அது பேர் என்ன, டிப்ரெஷனா? அந்த டிப்ரெஷன் இருக்கிறது. அடுத்த காரியம், வயது சென்றவர்கள்.
அவர்களுக்கே ஒரு ஆள் வேலை செய்ய வேண்டும். ஆனால் கணவன் இப்போ கூட இல்லை, எலிசபெத்து கூட. அப்படி இருக்க சீட்டு இவன் பேரில் விழுந்தது. ஆண்டவர் இவனை தேர்ந்தெடுத்து வைத்து விட்டார். இவன் சீட்டு விழுந்தது சாதாரண காரியம் அல்ல. அது தேவ சித்தம் யார் என்று சொல்லி சீட்டு போடுவார்கள் அந்த காலத்தில் யூதர்கள். இப்போ இவன் பேரில் சீட்டு விழுகிறதற்கு காரணம் கர்த்தர் இவன் மூலியமாய் ஒரு திட்டத்தை நிறைவேற்றப் போகிறார். யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய செயல் இருக்கிறதோ, அவன் மேலிலே சீட்டை கர்த்தர் போட வைக்கிறார். மத்தீத்தியா எங்கே இருந்தான் என்று தெரியாது. ஆனால் அப்போஸ்தலர்கள் சீட்டு குலுக்கி போட்ட பொழுது அப்போதான் அவனுடைய பேரே உள்ள வருகிறது. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் சீட்டில் வர வைக்கிறதற்கு காரணம் தேவ திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. அவன் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் சூழ்நிலை அப்படி இருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறப் போகிறது, ஆனால் நான் அப்படி இருக்கனே. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவரே, என் குடும்பமே இங்கே ரொம்ப இதுவாக இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், சில வேளையில் ஆண்டவர் சித்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆமென். சூழ்நிலை அப்படி தான் இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவர் அப்படி கொண்டு வருகிறார், பிரித்து கொண்டு வருகிறார். சகரியாவை 7 நாட்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். தேவ தூதன் தரிசனமாகிறான். ஆமென். பழைய ஏற்பாட்டில் சொன்னபடி யோவான் சானகன் என்று பெயரிடுவான் என்று போல ஒரு நல்ல ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி அவனோடு கூட பேசுகிறான். எல்லா வேலையும் முடிகிறது, முடிந்து இப்போ வீடு திரும்புகிறான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ எப்படி மாறுகிறது என்றால், ஆமென், 23வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். வசனத்தை கவனித்து பாருங்கள். அவன் கிளம்பி வருகிறதற்கு முன்பாக சீட்டை பெற்று வந்தவன். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆமென். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆமென். ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை, மலடியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வயதாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, தனிமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிறவனை கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாய் அவனை மாற்றுகிறார். பலன் கொண்டு திடமனதாய் மாற்றி அவனை வெளியே கொண்டு வருகிறார். இப்போ ஊழிய நாட்கள் நிறைவேறின பின்பு, வேலை நாட்கள் முடிந்த பிறகு மறுபடியும் கணவன் மனைவியோடு சேர்ந்து வருகிறான். ஆனால் இந்த முறை வரும்போது அவன் சாதாரணமாய் வரவில்லை. தேவ திட்டத்தோடு, தேவனுடைய சித்தத்தோடு, தேவனுடைய தரிசனத்தோடு பலன் கொண்டு திடமனதாய் அவன் ஆசீர்வாதமாய் வருகிறான். அவன் வயது சென்றவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு அநேக அனுபவங்கள் அவனுக்கு இருக்கிறது. அநேக முறை தூபம் காட்டி இருக்கிறான். அப்ப எல்லாம் நடக்காத தேவ திட்டம். ஆமென். அப்படி இருக்க, ஆமென், இந்த வசனத்தில் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்க, என் சூழ்நிலை அப்படி இருக்க, என் ஊழியம் அப்படி இருக்க, என் குடும்பம் அப்படி இருக்க, என் தேவை அப்படி இருக்க, ஆனாலும் சீட்டு சகரியா பேரில் விழுந்தது. இந்த முறை வீட்டிலிருந்து அவன் வீட்டுக்கு வரும் பொழுது அவன் வெறுமையாய் வரவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்துவிட்டு தேவ திட்டத்தோடு அவன் வருகிறான். தேவனுடைய தரிசனத்தோடு வருகிறான். அவன் ஊழியத்தை இப்பதான் கர்த்தர் ஆரம்பிக்கவே செய்கிறார். வயதானவன் தான், இனிமேதான் அவங்க ஊழியம் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் ஒரு தரிசனம் உள்ள ஒரு பிள்ளையை, யோவான் சானகனை பெற்றெடுப்பதற்கு, இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு மகன், அப்படி இருக்கிறவனுடைய சூழ்நிலை வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் காண்பித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு சபை நிலைமை அப்படி இருக்க. ஆமென். நமக்கு நல்ல ஒரு மலடியாக இருக்கிறோம். ஆமென். நல்ல ஈவி கிடையாது, நல்ல வசதி கிடையாது, நம்மளுக்கு எந்த வசதியும் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற இந்த சபையை, ஆமென், ஆண்டவருடைய சீட்டு நம்ம பேரில் விழுந்திருக்கிறது. பலன் கொண்டு திடமனது. நீங்கள் வீட்டுக்கு போகுவீர்கள். ஆமென். அவன் ஆசாரிய ஊழியத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு போனான். நீங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம், ஆமென், ஆண்டவருடைய தரிசனமும் ஆண்டவருடைய திட்டமும் உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த காலைவேளை சொல்றார், அதற்கு தான் நான் உன்னை பலன் கொண்டு திடமனதாய் வைத்திருக்கிறேன். ஆமென். அதற்கு தான் நீ பலன் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். நான் பழைய ஊழியத்தை செய்திருந்தேன், நான் பழைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்பெல்லாம் நான் ஊழியம் செய்வேன். நீங்கள் எல்லாம் பழைய சபையில் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆமாம், நீங்கள் எல்லாம் பழைய சபையில் ஊழியம் செய்திருக்கிறீங்க. சகரியாவும் ஊழியத்தை செய்திருக்கிறான். அவனுக்கும் அனுபவம் உண்டு. ஆனால் அவனுக்கு அப்போ ஊழியம் ஆரம்பிக்கப்படவில்லை. கடைசி நாட்கள் வயது சென்று விட்டேன் அப்பா, இதற்கப்புறம் என்னால் என்ன செய்ய முடியும் நினைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவன் பேரில் சீட்டை போட்டார். ஆமென். எவ்வளவோ இளங்கிளைகள் அங்கு இருக்கிறது, இளம் ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டது, ஆமென், அவன் வீட்டுக்கு போனான். தேவ திட்டத்தோடு, தேவ தரிசனத்தோடு
சமாதானத்தோடு, தேவ ஆசீர்வாதத்தோடு. ஆமீன். உடனே எலிசபெத் அந்த இடத்துல சொல்லுகிறார், ஆமீன், கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து. எந்த நாட்களில் பாருங்க, எவ்வளோ வயசாகி இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்ம சபையை கொண்டு அப்படி இருக்கிற நம்மளுடைய சூழ்நிலையை ஆண்டவர், நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுகிறார். சகரியா வரும்போது பலன் கொண்டு திடமனதாய் வருகிறான். ஆமென். அவனால் பேசவே முடியல. ஆண்டவர் ஒரு வாயில் ஒரு இதை வச்சுட்டார், நீ பேசவே கூடாதுன்ட்டார். செய்கை காமிச்சிக்கிட்டே வரான், அப்படி இப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஆண்டவர், பேசக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நிரப்பி அனுப்புவார். ஆமென். சூழ்நிலை அப்படி இருக்கலாம், வயது சென்று இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், எதா இருந்தாலும் பலன் கொண்டு திடமனதர் உங்களால் செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர்னால் செய்ய முடியும். ஆமென். மலடியாக இருக்கிறார் கணவன், இதற்கப்புறம் ஒன்றும் செயல்பட முடியாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் நினைத்தால், ஆமென், அவன் வீட்டுக்கு போகும்போது, வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஆசீர்வாதத்தோடு வர வைப்பார். எலிசபெத் நினைத்து கொண்டிருந்தார், எப்போ வருவார் இவர்? 7 நாட்கள் காத்திருக்கணும், இதுதானே, எப்போ வருவார்? இல்லை, நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். கான்ஃபரன்ஸ் போகும்போதெல்லாம் 3 நாளுக்கே அப்படி 1 மாதமாக வருஷக்கணக்கு. எப்போ வரும்? இன்னும் வெளியூர் அனுப்பிடுவீங்களா உங்கள் கணவரை? அம்மா அனுப்ப மாட்டாங்க. ஏன்? இங்கெல்லாம் வேலை இல்லாததான், தாப்பால் போடுற வேலை அங்கே இருக்குது, கதவு போடுற வேலை அங்கே இருக்குது, கார்பெண்டர்னா. இங்கெல்லாம் வேலை இல்லை சென்னையில். எங்கேயோ ஒரு ஊரில் தாப்பால் போட போகிறாராம், அவர் கதவு போட போகிறாராம். உள்ளூரில் வேலை செய்யுங்க. எலிசபெத் நினைக்கிறார், 7 நாட்கள் எப்போ வருவேன்? ஆனால் சொல்லுகிறேன், அப்படி இருக்க ஆண்டவருடைய திட்டம் அவங்க மேலே இருந்தது. ஆமென். ஆண்டவருடைய திட்டம் அவங்க மேலே இருக்குது. புருஷர்கள் மேலே ஆண்டவருடைய திட்டம் இருக்குது, கணவர்கள் மேலே ஆண்டவருடைய திட்டம் இருக்குது. அந்த கணவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்போ எலிசபெத்தை சொல்லுகிறார், இப்போ அவளுக்கு மைண்டு ப்ரெஷர் இல்லை. ஆமென். இப்போ மன ரீதியான போராட்டம் இல்லை. அவர் சொல்லுகிறார், அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாகியிருந்த நிந்தை. இது வரைக்கும் எலிசபெத்தை இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது எதுவுமே சொல்லலை. எனக்கு இருந்த நிந்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற நிந்தை உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்க கர்த்தர் மாற்றுவார். பலன் கொண்டு திடமனதாய் எலிசபெத்தையும் சகரியாவையும் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கி பலன் கொண்டு திடமனதாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில் அப்படி இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அப்படி இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் மாற்றி கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்படி இருக்கன் என்று ஆரம்பித்த வசனம் 24வது வசனம், அந்நாட்களுக்கு பின்பு கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து என்று முடித்து விட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி ஆரம்பித்தது? ஆமென். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சரி, அப்படி இருக்கிறதை குறித்து பார்த்தோம். இப்போ காரியம் இப்படி இருக்க இவனை எப்படி ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். யோபு எழுதின புத்தகமும் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். யோபு 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். போதும். யோபு சொல்லுகிறான், ஆம், காரியம் இப்படி இருக்க. இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம். இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையை பார்ப்போம். காரியம் இப்படி இருக்க, அவனே வேதனையில் இருக்கிறான், பேஷண்ட்டு. அவனுக்கு முடிஞ்சால் ஆறுதல் சொல்லலாம். ஆனால் முன்னாடி அதிகாரத்தை வாசித்து தியானித்திருக்கும் போது அவனுடைய நண்பன் பிலாத்து வந்து சொல்லுகிறான், உன் முன்னோர்கள் செய்த பாவம் இப்படி இருப்ப, ஆண்டவர் அப்படிலாம் அடிக்க மாட்டார், ஆண்டவர் உனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டார், ஆண்டவர் இப்படிலாம் பண்ண மாட்டார். அவனுக்கே சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் யோபு. காரியம் இப்படி இருக்க புரிஞ்சு கொள்ள முடியாத மனுஷர்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பார். ஆமென். புரிந்து கொள்ள மாட்டாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க அதை அப்ளை பண்ண மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்படி தான் பில்தாத்து அங்கே சொல்லி கொடுக்குறான். இந்த 8வது அதிகாரம் முழுவதும் வாசிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு யோபு சொல்கிறான், காரியம் இப்படி இருக்க. யோபுனுடைய நிலைமை மோசமான நிலைமையில் இருக்கிறது. அவனே ஒரு தனிமையான நிலைமையில் இருக்கிறான். காரியம் இப்படி இருக்கிறது, நானே தனிமையில் இருக்கிறேன், புரிந்து கொள்ள முடியாத நிலை. காரியம் இப்படி இருக்க
அவன் வரான், அவனை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. ஆண்டவர் இப்படிலாம் உன்னை சோதிக்க மாட்டார், ஆண்டவர் இப்படிலாம் உனக்கு பண்ண மாட்டார், ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ண மாட்டார் சொல்லி அவனுக்கு சில மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறான். எந்த மோட்டிவேஷனும் எந்த தேவ மனுஷனையும் அதை இது பண்ணாது. ஜெபம் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியில் அவனை சந்திக்கிறது மாத்திரம்தான் உயர்த்தும். இப்போ பில்தாத் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறான். நமக்கு அநேக பேர் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம், இது முன்னாடியே வந்து சொல்ல வேண்டியதானே. ஒரு வீடு பிரதிஷ்டை, அவர் பாவம் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி வீடை கட்டியிருக்கிறார். வீட்டுக்கு வந்த மனுஷன் வந்தோமா ஜோமனம்மா நான் காலையில் வேறு பிரசங்கத்தை கேட்டோமா போனோமான்னு இருந்தால் பிரச்சனை இல்லை. வரவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது எங்கே வாங்கினீங்க, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் இது கம்மி பண்ணி கொடுத்துருப்பேனே, இவ்வளோவா, இது எவ்வளோ இந்த லேண்டு, என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் இது பண்ணி கொடுத்துருப்பேனே, இது இவ்வளோவா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல இதெல்லாம் பண்ணியிருப்பேனே. கெட்டும்போது அங்கே தானே இருந்தேன், அவர் அங்கே தானே சொந்தக்காரர் தானே, வீடு கட்டுறீங்களா வேணுமான்னு சொல்ல வேண்டியதானே. வீடெல்லாம் கட்டி பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ஒரு பாஸ்டரும் போய் பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் முடித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவர் மோட்டிவேஷன், இவர் வந்து அதுக்கப்புறம் ஆலோசனைகளை சொல்லுகிற காரியம் இப்படி இருக்க ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். விலை அதிகமானாலும் பரவாயில்ல, கர்த்தர் வாங்க வைப்பார். ஆண்டவருக்கு தெரியும் காரியம் இப்படி இருக்க. யோபுனுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்தது. தவறான மோட்டிவேஷன் கொடுக்குறவங்க, இப்படிலாம் இங்கெல்லாம் இருந்தால் ஊழியம் செய்ய முடியாதுப்பா, இங்கெல்லாம் இருக்காது, ஸ்தாபனத்துலலாம் இருக்காது, வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், நல்ல ஊழியம், யாரு கீழே இருக்க வேண்டாம், நீயே ராஜா நீயே மந்திரி, நானே ராஜா நானே மந்திரினா அப்போ அக்கௌண்ட்ஸ்லாம் நானே பார்த்துக்கணுமா, அப்போ வர பணத்தெல்லாம் நானே வச்சுக்கணுமா, நீயே வாழலாம் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஊழியத்தெல்லாம் இப்படி செய்யாத, ஜனங்கக்கிட்டலாம் இப்படிலாம் போகக்கூடாது, நீ ஒரு பாஸ்டர் அப்படிலாம் போகக்கூடாது, இப்படிலாம் இருக்காத, இப்படிலாம் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நீ அந்த வேலைக்கெல்லாம் போகாத, ஐயோ அந்த இடத்துல வேலை எடுக்காதீங்க. அவன் உண்மை இல்லாமல் அந்த இடத்துல வேலை எடுத்து தோற்று போயிட்டான். நீ உண்மையாக ஆண்டவர் பலன் கொண்டு திடமனதோடு இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தண்ணி இல்லாத இடத்துல கர்த்தரால் தண்ணி வர வைக்க முடியுது. இந்த இடத்துல தோண்டாதீங்க, இந்த இடத்துல இதை பண்ணாதீங்க. இதை இடத்த வாங்கும்போது அப்படி தான் சொன்னாங்களே, பாஸ்டர் இங்கே வாங்காதீங்க, நான் அவர் இங்கே தான் வாங்குவேன்னு வாங்கியிருக்கிறாரு. கிருபையாக ஆண்டவர் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆள்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். யோபு ரொம்ப கவனமாக இருந்தார். காரியம் இப்படி இருக்க, நானே பேசண்டியா, நானே முடியாமல் இருக்கிறேன், என்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி காரியத்தில் மோட்டிவேஷன் பண்ணுறேன்னு சொல்கிற பேரில் நம்மளை ஊழியத்தை விட்டு விலக செய்வாங்க. ஆனால் பலன் கொண்டு திடமனதாக இருக்கிற மனுஷனை தொட முடியாது. ஆமென். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருப்பீர்கள் என்றால் உங்களை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. காரியம் இப்படி இருக்கு. ஆமென். மோட்டிவேஷனை கொடுக்கட்டும், எதை கொடுக்கட்டும், அங்கே வந்துரு, அதை ஒன்று பார்த்துக்கிறேன், இந்த இதுக்கு வந்துரு, அங்கே பார்த்துக்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு ஃபோன் கால் வருது, இமாச்சல் பிரதேசத்தில் ஊழிய செய்ய ஆள் இல்லையா, சபருக்கு கூப்பிட்றாங்க. என்னை பார்த்தா கூப்பிட்றாரு, ஊழியம் இல்லாத போய் எவரும் வரல. இப்போ ஊழி சார் எதுக்கு அங்கே அந்த ஸ்தாபனத்துலலாம் இருந்துக்கிட்டு, எதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு, கர்த்தர் இருக்க வச்சுருக்கிறார். ஏன் யோபு இந்த மாதிரி இருக்கிற, ஏன் இப்படி சாம்பல்லையும் தூசிலையும் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, எழுந்துருன்றான் அவன் ஃப்ரெண்டு, அவர் யோபுடைய நண்பர். எழுந்துரு, இதெல்லாம் உட்காரக்கூடாது, ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இப்படின்றான். இந்த மாதிரி காரியத்தில் நம்மளுடைய திடமனதை க்ளோஸ் பண்ணுவாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார், யோபு அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று தான் யோபு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நெருங்கின நண்பர்கள் அவனை தவறான வழியில் கொண்டு போய் கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி தவறான வழியில் கொண்டு போகிற உபதேசம், தவறான வழியில் கொண்டு போகிற ஜனங்கள் நம்மளை சுற்றி இருப்பார்கள். ஆனால் திட நம்பிக்கையும் தைரியமும் பலன் கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதில் தைரியமாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆமென். கர்த்தரால் நிச்சயமாய் உயர்த்த முடியும். சமீபத்தில் ஒரு பாஸ்டரை சந்தித்து, இதை சொல்லலாமா தெரில, லைவில் பார்க்க மாட்டார், நம்ம செக்ஷன் தான் அவர் சொல்லுவேன். ஒய்ஃபெலாம் எதுக்கு நகை போடணும், எதுக்கு நகை போடக்கூடாது ஸ்தாபனத்தில், இதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஒரு பாஸ்டர் தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு டெத்து வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் எல்லாம் கர்த்தர் இங்கே தான் வச்சுருக்கிறார். ஏன் மனைவி சின்ன வயசுலேருந்து நகை போட மாட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து ஜனங்களை யாரும் நகை கழட்டெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் ஸ்தாபனத்தில் இருக்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறோம், கர்த்தர் இருக்க சொன்னதுனால இருக்கிறோம். அவர் ஒத்துக்கவே மாட்டோம். நான் தான் கேட்டேன், நீர் இந்த செக்ஷனில் தானே இருக்கிறீர்,
மனைவி நகை போட்டிருக்காங்களோ போடணும். அப்போ போடணும்னு ஆசை இருந்தால் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே போயிட்டு போட்டுக்கோங்க. யாருமே நம்மளை எதுவுமே கேட்க முடியல. தவறான வழியில் நடத்துவாங்க. இதெல்லாம் இருக்காதப்பா, உன்னை சின்ன வயசில் நல்ல பிரசங்கம் பண்ணுற, நல்லா இருக்கிற, நல்லா வளர்ற, இங்கெல்லாம் இருக்காத, உன்னை வளர விட மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? யோபுனுடைய நண்பர்கள் அதான் சொன்னாங்க, இங்கே இருக்காத, இப்படி இருக்காத, வாழ்க்கையில் பலன் கொண்டு திடமானதாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? இங்கே தானே இருக்க சொல்லியிருக்கிறார். இந்த அரசியல்வாதிகளோடு தானே இருக்க சொல்லியிருக்கிறார். அதனால தானே இருக்கிறேன். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அனுபவம், ஜபம் இல்லாமல் இருக்க முடியாது. ரெண்டாவது, அதனால தான் ஒவ்வொரு செக்ஷன் மீட்டிங்கும் நிரம்பி போகிறதுக்கு காரணம் தான். ஜபம் இல்லாமல் நீங்கள் ஊழியக்கார கூட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியக்காரராக கேட்பீங்க. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, தவறாக சொல்லலை. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் என்ன, யோபு அறிந்திருக்கிறான். யோபு 42:2 வாசிப்போம். ஆமேன். செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். வாசிப்போம் அந்த வசனம். சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பலன் கொண்டு திடமனதாய். நம்மளால சொல்ல முடியுமா, ஆண்டவரே இவர் எனக்கு ஒரு வழியை காட்டுகிறார், நான் அந்த இடத்துக்கு போயிடுவேனா? ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷனல். இதுக்குள்ளே நான் போக முடியுமா? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர் என்பதை நான் நினைத்திருக்கிறேன். இந்த சபை நினைத்திருக்கிறது. வனாந்திரம்தான் அப்படி இருக்கிற காரியம், இப்படி இருக்க, ஆனால் கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அவன் தைரியமாய் அறிந்திருந்தான் யோபு. இந்த காலை வேளையில நீங்களும் சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில எத்தனை பேர் குறுக்க வந்து என்னை வழிவிலக போக செய்தாலும், ஆமென், நான் தேவரே என் வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்தது தடைபடாது, என் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது தடைபடாது, இந்த சபை நினைச்சது தடைபடாது. கொஞ்சம் மெயினில் இடம் பார்த்தா நல்ல ஜனங்க வருவாங்க. இங்கேயே அனுப்பாத ஆண்டவர் அங்கே வந்து எப்படி அனுப்புவார்? இதெல்லாம் அப்புறம் தான் கேட்டார் ஆண்டவரேட்ட. செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைச்சிட்டாருன்னா அது தடைபடாது. யோபு பலன் கொண்டு திடமனதாக இருந்தான். இன்றைக்கு பலன் கொண்டு திடமனதாக போங்க. நம்மளது சின்ன சபை தான் பிரதர், சின்ன சபை தான். ஆனால் பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவங்கள அசைக்க முடியாது. ஆமென். பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டதும் கிடையாது. நீங்கள் அதோடு கூட கடந்து போக ஆண்டவர் உதவி செய்வார். அவனுடைய பலன் கொண்டு திடமனதை பாருங்க. 42:6 வசனத்தில் வாசிங்கன்னா, அவன் மனஸ்தாபப்படுகிறான். பேசினவன்களுக்கு முன்பாகவே மனஸ்தாபப்படுகிறான். அந்த இருதயெல்லாம் அவருக்குள்ள இருந்தது. 42:7 கர்த்தர் சொல்லுகிறார் கடைசி பகுதியில், நிதானமாய் பேசினான். அவ்வளோ சூழ்நிலையில் நிதானமாக பேசுகிறான். நீங்கள் என் வாழ்க்கையில் இல்லை இருந்திருந்தால் இவ்வளோ சூழ்நிலை நடந்திருக்காதே ஆண்டவரேன்னு சொல்லலை. யோபு நிதானமாய் பேசினான். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? திட மனது இருந்தால் நிதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். திட மனதோடு இருக்கும் பொழுது ஆண்டவர், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பரவாயில்லை, ஆனால் என் தேவன் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் தடப்படாது. 42:9 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் அவன் முகத்தை பார்க்கிறார். ஏன் அவன் முகத்தை பார்க்குறார்? யோபு முகத்தை. அவன் முகம் வேறுபடுதா? இப்போ அவங்க நண்பர்களெல்லாம் நான் அழிக்க போகிறேன், அவன் முகம் வேறுபடுதா? சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ண போகிறேன், அவன் நல்லா இல்லைன்னு நம்ம முகம் எப்படி இருக்குது? சந்தோஷமாக மாறுதா? என்ன பேச்சு பேசுனேன் அப்படின்னு முகம் மாறுதா? இல்லை முகம் துக்கப்படுதா? அவங்க என் நண்பர் ஆண்டவர் பேசிட்டு போட்டோம். பாஸ்டர் எதோ தெரியாமல் பேசிட்டார், அந்த சிஸ்டர் எதோ தெரியாமல் பேசிட்டாங்க, பிரதர் எதோ தெரியாமல். கர்த்தர் முகத்தை பார்க்கிறார். யோபுனுடைய முகத்தை பார்க்கிறார். முகம் மாறுதா? ஆதியாகமத்தில் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். முகம் மாறுனதை பார்க்கிறார். முகத்தை பார்க்கிற ஆண்டவர். வெளியில் சிரிக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும், உள்ளே எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும். முகத்தை பார்க்கிறார். உண்மையாக சிரித்த முகத்தோட பிரைஸ்லாட் சொல்கிறாப்பா, இல்லை பிரைஸ்லாடுன்றது நல்லாயிருக்கும். இப்போ பாஸ்டர் அழகாக பிரைஸ்லாட் சொல்லுவார், ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய குணங்கள் எல்லாம். முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பலன் கொண்டு திடமனதாக இருக்கிற மனுஷனுடைய முகம் மாறாது. அவன் சத்துருக்கு துன்பம் வந்தாலும் அவன் முகம் துக்கப்படும். அதுதான் அவனுடைய முகம். அதுதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் இப்படி இருக்க ஒருவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆமென். வசனம் சொல்லியிருக்கு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாக இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். அப்படி இருக்கிற காரியமாக இருந்தாலும் கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாய் மாற்றுவார். காரியம் இப்படி இருக்கிறதாய் மாறினாலும் உங்களை பலன் கொண்டு திடமனதாய் உங்களை வைக்கும் பொழுது, ஒருவன் இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆண்டவரை விசுவாசித்து இருந்தால், ஆண்டவரை சார்ந்து இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். உங்களுக்கு சர்ச்சுக்கு வரும்போது புது சர்ச்சு மாதிரி இருக்கும். எனக்கு ஒவ்வொரு நாளும் புது சர்ச்சு மாதிரி தான் இருக்குது. அழகாக இருக்குது. வந்து போர் அடிக்கல இடம். புது சிருஷ்டியாக இருக்கிறோம். புது வாழ்க்கை. உங்கள் லைஃப் புதுசாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். மனைவியெல்லாம் புதுசாக இருப்பாங்க. அதே மனைவி தான், ஆனால் புதுசாக தெரியுமா. உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருந்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்கள் மனைவி கூட புதுசாக தான் தெரிவாங்க. நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே நல்ல மனைவியை கொடுங்க, நல்லா அழகாக கொடுங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அது என்னவோ தெரில, இன்றைக்கி வரைக்கும் அழகாக தான் என் கணக்கு தெரியும். மற்றவங்க கணக்கு எப்படியோ என் கணக்கு அழகாக தான் ஆண்டவர் காமிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புது வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். நாம் ரசிக்கப்பட்டவர்னா தான் புது வாழ்க்கை இல்லை, ஒவ்வொரு நாளும் புது வாழ்க்கையை தருவார். ஒவ்வொரு நாளும் புது சந்தோஷத்தை தருவார். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக இருப்போம். புது நோக்கத்தை தருவார். தேவனோடு நம்மளுடைய உறவுலாம் புதுசாக மாறும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஆண்டவரோடு வளருகிறதெல்லாம். இதெல்லாம் பலன் கொண்டு திடமனதாக இருந்தால் தான் நடக்கும். இன்றைக்கி இந்த காலை வேளையில் காரியம் அப்படி இருக்கலாம், காரியம் இப்படியும் இருக்கலாம். ஆனால் பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவனை கர்த்தர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். ஆமென். நம்ம பலமும் நம்ம தைரியமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான். ஆமென். ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால தான். இல்லைன்னா இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிறது. அநேகருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்றைக்கெல்லாம் வாழ முடியல. காரணம் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவை விசுவாசிக்கலை. ஆண்டவர் விசுவாசித்து வாழணும். ஆமென். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இப்படி மாற்றுகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி, எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. அப்படி இருக்க எங்கள் காரியம் அப்படி இருக்கிறது. ஆமென். யோபை போல எங்கள் இப்படியும் இருக்கிறது. ஆனால் அப்படியும் இருந்தாலும் இப்படி இருந்தாலும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான்.